மாடு வந்து இப்ப சென மாடா இருக்கும்போது வலிக்கு விழுந்துருமோங்கிற நம்ம ஆடு மாடுகளுக்கு உண்டான தீவன செலவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி மிச்சம் பண்றதுன்னு தெரியலங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீவனத்தை மாட்டுக்கு ஆட்டுக்கு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இறைய சாப்பிடும், தண்டு வந்து உங்களுக்கு வீண் பண்ணிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய செலவுல உங்களுக்கு பாதி கிட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே போயிடும். நம்ம தென்னை விவசாயிகளுக்கு உண்டான மிஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணை விவசாயிகளும் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடு மாடுகளுக்கு உண்டான தீவன செலவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி மிச்சம் பண்றதுன்னு தெரியலங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீவனத்தை மாட்டுக்கு ஆட்டுக்கு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இலைய சாப்பிட்ரும், தண்டு வந்து உங்களுக்கு வீண் பண்ணிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய செலவுல உங்களுக்கு பாதி கிட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே போயிடும். மாடுகள் வந்து தண்டு சாப்பிடாதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷனா நம்ம எம்கே வந்து கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சாஃப் கட்டர் மிஷின். இந்த சாஃப் கட்டர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மாடு வச்சிருக்கீங்க எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க தகுந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம். அதுல நீங்க முன்னாடி இப்ப பாத்துட்டு கூடிய இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேவோட ஹெவி டியூட்டி சாப் கட்டர்னு சொல்றோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மாடு 30 மாடு வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாப் கட்டர்ஸ் எடுத்துக்கலாம். இதுல வந்து கேஸ்டிங் ரோலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஹெவி டியூட்டி மோட்டார் யூஸ் பண்ணிருக்கனால 1 மணி நேரத்துக்கு நீங்க 800 இருந்து 1000 கிலோ பச்சை தீவனம் நீங்க வெட்டிக்க முடியும். இதுல கட்டிங் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பீஸ் ப்ராப்பரா விழுகிறதுனால இலையோட சேர்த்து உங்களுக்கு வெட்டும் போது மாடு ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சாப்பிட்ரும். அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு பால் உற்பத்தியும் ரொம்ப அதிகரிக்குங்க. இல்ல சார் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து கொஞ்சம் கம்மி தான், ஒரு வந்து 10 மாடு 12 மாடு அந்த மாதிரி இருக்குங்கிற பட்சத்துல மினி ஹரிசாண்டல் சாப் கட்டர் நாங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டிக்கு அடுத்த சின்ன மாடல் மினி ஹரிசாண்டல் சாப் கட்டர்னு சொல்றாங்க. உங்களுக்கு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு ஒரு 700 750 கிலோ நீங்க பச்சை தீவனம் வெட்டிக்கலாம். வர தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 350 கிலோ வெட்டிக்க முடியுங்க. இல்ல சார் என்கிட்ட இந்த ரெண்டுமே இல்லாம ஆடுகளுக்காக கொடிகளை அடிக்கணும், வேர்க்கடலை கொடி அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் அடிப்பாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்வேயர் மாடல கொடுத்து வந்துட்டு இருக்கோம். நீங்க முன்னாடி பாத்துட்டு இருக்க இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வேயர் டைப்ல வச்சுக்கலாம். இந்த கொடி ஐட்டம்லாம் அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையை வந்து உள்ள பிளேடு கிட்ட நீங்க கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கன்வேயர்ல ஜஸ்ட் நீங்க பிளேஸ் பண்ணி விட்டா போதும், உள்ள இழுத்து உங்களுக்கு அந்த கொடிகளையும் ரொம்ப சின்ன சின்னதா உங்களுக்கு வெட்டி தந்துடும். இன்னும் ரொம்ப இதை சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா சாப் கட்டர்ஸ்ல ட்ரெடிஷனல் மாடல், அதாவது கையில சுத்தி தீவனத்தட்டை வெட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாடலை விரும்புற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்க மோட்டரைஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கையில சுத்த வேண்டிய அவசியம் இல்லை, மோட்டார்ல போட்டு இந்த வெர்டிகல் சாப் கட்டரை நீங்க இயக்கிக்க முடியும். இதுல 2 பிளேடு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், 3 பிளேடு கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி சாப் கட்டர்ஸ் நீங்க பயன்படுத்தி மாடு ஆடுகளுக்கு தீவனத்தட்டை வெட்டி போடும்போது உங்களுக்கு தீவன செலவு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அந்த கட்டிங் சைஸ் உங்களுக்கு ப்ராப்பரா வரதுனால மாடு வந்து சீக்கிரம் சாப்பிட்டு உங்களுக்கு ஜீரணம் பண்றதுனால பால் உற்பத்தி ரொம்ப அதிகரிக்குங்க. இப்போ கூடுதலா என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க மாடு ஆடு பண்ண வச்சிருக்கும் போது இன்னொரு பிரச்சனை நீங்க என்ன ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்றதுதான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து இப்ப சென மாடா இருக்கும்போது வலிக்கு விழுந்துருமோங்கிற பயம் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கவ் மேட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த மேட் நீங்க போடும்போது வந்து பாத்தீங்கன்னா மாடு வலிக்கு விழாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது உட்காரும் போது உங்களுக்கு மடி நோய் வந்து உங்களுக்கு ஏற்படாதுங்க. அந்த பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா கவ் மேட்டை கிளீன் பண்றதுக்கான ப்ரெஷர் வாஷர்ஸ் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க முன்னாடி பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 150 பார்ல இருந்து 220 பார் வரைக்கும் நம்ம எல்லா ப்ரெஷர் வாஷர்ஸும் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம். நீங்க மாட்டு பண்ணைகளை ரொம்ப கிளீனா வச்சுக்க முடியும். நம்ம எம்கே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான நிறைய மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு அடிஷனல் பிசினஸா ஒரு சிறு தொழிலா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம மிஷின் பண்ணி